பன்னாடு ஏழ்மைகள் பெண்ணாக பிறந்து ஏழு அரிசி என்று சீரி சிரிப்போர் அனைதினமும் அண்ணன் அண்ணா ஏழரசன் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகிறேன். எனக்கு இருப்பது ஒரே தங்க ஒப்பற்ற தங்க ஏழரசி. நாங்கள் இருவரும் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும்போது என் தாய் தந்தை இருவரும் ஒரு தீ விபத்தில் இருந்து விட்டார்கள். அன்று முதல் இதனால் வரை என் தங்கச்சி தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து நான் தான் வளர்த்து வருகிறேன். அப்படி இருக்க என் தங்கச்சி வாகனமே தங்கச்சி அண்ணா அம்மா இப்போது நீ கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைஞ்சிட்டுமா, அதனால கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு திருமணத்தை செய்யணுமா? திருமணமா? ஆமா ஆமா திருமணமே வானா. ஏமா இவ்வளவு சலிப்பா சொல்ற? அம்மா காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். உனக்கு திருமணம் செய்யறப்ப எப்படி திருமணம் செஞ்சு வைப்பேன் அண்ணன்? கல்யாண சாப்பாடு இன்னும் யாரா தெரியுமா அழைக்கணும்? காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் வரணும் தெரியுமா? காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் வரணும் தெரியுமா? மாப்பிள்ளை
அண்ணன் ஏழை தானே, நம்மளோட திருமணத்தை ஒரு முருகல் ஆலயத்திலயோ அல்லது பெருமாள் ஆலயத்திலயோ செய்வாங்கன்னு நீ அப்படி மட்டும் நினைக்காதம்மா. அம்மா, உன் திருமணத்தை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி செய்வோமா? எப்படி தெரியுமா? இது எல்லாம் பூப்பந்தல் போடணும். திருமணம் செஞ்சு கொடுத்து அடுத்த ஒரு வருஷத்துல அழகான பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தை பெற்று இந்த அண்ணன் கிட்ட கொடுக்கணும். எப்படி தெரியுமா? தங்கச்சிக்கு பத்து புள்ள பிறக்கணும். உனக்கு அப்படி சீரும் சிறப்புடன் நல்ல திருமணத்தை செஞ்சு வைப்பேன். அம்மா, நானும் பொம்மை வியாபாரம் செய்வது வழக்கம். அப்படி இருக்க பொம்மை செய்வதற்கு தேவையான பொருள் எல்லாம் தீண்டு விட்டது. இப்போதை கடத்திற்கு சென்று தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ வீட்டுல பத்திரமா இருமா. என்னம்மா, நீங்களே ஒரு அழகான செய்தி பொம்மை. ஆமா, அந்த பொம்மை உடஞ்சி போச்சுன்னா. அடாடா, சரி அதற்கேமா கவலைப்படுற? உன் அண்ணன் எத்தனை பேருக்கு என்னன்னோ பொம்மை செஞ்சு தரேன். என் பாசக்கார தங்கச்சி, உனக்கு நான் செஞ்சு தர மாட்டேன். அதனால கவலைப்படாது. அதை விட அழகான பொம்மை செஞ்சு தரேன். அது வரைக்கும் பெரிய பொம்மை செஞ்சு கொடுங்க. சரிங்க, சரி தங்கச்சி. அது வரைக்கும் நீ என்ன பண்ற தெரியுமா? வீட்டுல பார்த்து பத்திரமா இருக்கணும். கது பூட்டுக்க, யாரும் வந்து அழைச்சாலும் கதவை திறக்காத. இந்த அண்ணன் குரல் கட்டா மட்டும் கதவை தரு. பார்த்து பத்திரமா இருமா. நான் கடத்தருக்கு போயிட்டு வரேன். பார்த்து